நான் காலங்காத்தால வெள்ளன எந்திரிச்சாலே ஒரே ஒரு காரணமா தான் இருக்கும். எங்கேயாச்சும் ஊர் சுத்த போறதா தான் இருக்கும். இதுவே இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். இன்னைக்கு 6 பேக் சாப்பிட்டு இல்ல. இன்னைக்கு பழனிக்கு போற விளாக். ஸோ இது நாங்க பழனி போறோம் கதை. கதை என்னன்னா வருஷம் நம்ம வெங்கடாச்சலபதிக்கு முருகர்கிட்ட போய் மொட்டை போடுவோம். அதுக்கான நாள் தான் இன்னைக்கான நாள். எப்பயுமே இந்த மாதிரி அவதியாக தான் பிளான் போடுவாங்க. பிளான் போட்டே போகவே மாட்டாங்க. இதுக்கு மட்டும் இல்ல எதுக்குமே அப்படிதான் பண்ணுவாங்க. அதே கதை இதுவும். சரி ஓகே நைட்டோட நைட்டா பிளான் போட்டு போறதால ஒரு இடத்துல டீயை போடுங்கன்னு சொல்லி டீயை போட்டு லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதனால அங்கேயே சாப்பிட்டு வண்டி எடுத்து விட்டாச்சு பழனிக்கு. ஆனா இவங்க திடீர் பிளான் தான் ஒர்க் ஆகும். பிளான் போட்டு பொறுமையா சொன்னா கடைசி நேரத்துல கரெக்டா அழுப்புவாங்க. அடிச்சு பிடிச்சி அப்படியே பழனி வந்து சேர்ந்தாச்சு. வந்து அப்படியே கார்ல கொஞ்ச நேரம் படுக்கைய போட்டோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் நண்பர் மொட்டையை போட்டு வந்தாரு. அங்கக்குள்ள ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். அங்க நான் படுக்கைய போட்டேன். இதெல்லாம் அந்த முடிச்சுட்டு சரி ஓகே ஃப்ரெஷ் ஆயிட்டு பழனி படியேறலாம்னு சொல்லி கிளம்பணும். அப்பதான் நம்மகிட்ட சொன்னாங்க அங்க வந்து போன் அலோடு இல்லைண்டு. சரி ஓகே நாங்க இருக்க பிள்ளையார பார்க்க உனக்கு தவிச்சிட்டு போன் கடையில போய் போனை கொடுத்துட்டு அப்படியே பழனி படியேறி போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. என்னடா அதெல்லாம் விளாகல காணா போன் எடுத்து போக அலோடு இல்லை கைஸ். அதெல்லாம் வீடியோல வராது. கீழே வந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குன்னாங்க. அதுக்கும் போய் ஒரு விசிட்டிங்க போட்டு அதுக்கப்புறம் என்ன ஊருக்கு தான் ரிட்டர்னு. அருமையான பயணம். இந்த மாதிரி நண்பர்களோட அவசரமா பிளான் போட்டாங்கன்னா போயிட்டு வாங்க. சும்மா அதை போட்டு உழப்பி இருக்காதீங்க. எப்பயாச்சும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். பிஸி ஆயிட்டாங்கன்னா எங்கேயுமே போக முடியாது. கடையை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் எங்கேயாச்சும் நீங்க ஊர்ல இருக்கப்ப கூப்பிட்டாங்கன்னா மூடிட்டு போயிட்டு வாங்க. அதை விட்டுட்டு அதுடா இதுடான்னு சொல்லி காரணம் சொல்லி வீட்டுல சும்மா படுத்து கிடக்காதீங்க. டைம் இருந்தா தயவு செஞ்சு போங்க. இதுக்கப்புறம் நீங்க எந்த ஊருக்கு போவீங்கன்னு தெரியாது. இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் பிஸி ஆயிடுவாங்க. இந்த டயத்துல நம்ம மேட்ச் பண்ணி போறதா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி திடீர்னு போட்டு போனா அதை உண்டு. இவ்வளவு தெளிவா பேசுறீங்க ப்ரோ. எல்லா நாளும் கரெக்டா போயிருன்னு கேட்டா இல்ல. அந்த உழப்புற ஃப்ரெண்டே நான் தான். அந்த மாதிரி உழப்பாதீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். நண்பர்கள் அருமையா கார் ஓட்டிட்டு வந்தாங்க. பாதி வழியில நான் மட்டை ஆயிட்டேன். சரி ஓகேன்னு எந்திரிச்சு பார்த்தா ஊரே வந்துருச்சு. நண்பர்களுக்கு நன்றி பயணத்திற்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் ஏதாச்சும் செய்ய முடிச்சுங்க நண்பர்களே.